பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்துத் தூமணியே, நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா. சிவாய நம. மாணிக்கவாசகப் பெருந்தகை இத்திருச்சதகத்தில் சுட்டறுத்தலில் தொடர்ந்து பாடுகிறார். தனியனேன் பெரும் பிறவிப் பவ்வத்து எவ்வம் தடம் திரையால் எற்றுண்டு பற்று ஒன்று இன்றிக் கனியை நேர் துவர்வாயார் என்னும் காலால் கலக்குண்டு காம வான் சுரவின் வாய்ப்பட்டு இனி என்னே உய்யுமாறு ஒன்று என்று எண்ணி அஞ்சு எழுத்தின் புனை பிடித்து கிடக்கின்றேனை முனைவனே முதல் அந்தம் இல்லா மல்லல் கரை காட்டி ஆட்கொண்டாய் மூர்கனேற்கே அப்படின்னு உருகி பாடுறார். பவ்வத்து அப்படின்னா கடலில், எவ்வம் அப்படின்னா துன்பம், தடம் திரையால் அப்படின்னா பேரலையால், எற்றுண்டு அப்படின்னா அறையப்பட்டு, துவர் வாயார் அப்படின்னா சிவந்த வாயை உடைய மாதர், காலால் அப்படின்னா காற்றால், வான் சுரவின் அப்படின்னா பெரும் சுறாவினது, புனை அப்படின்னா மரக்கலம், முனைவனே அப்படின்னா தலைவனே, மல்லல் அப்படின்னா வளம், கரை அப்படின்னா நிலம். தனியனேன் பெரும் பிறவி பவ்வத்து எவ்வம் அப்படின்னா நான் தனியாக கிடக்கிறேன், யாருடைய துணையும் இல்லாமல் நான் தனியாக மாட்டிக்கிட்டேன். எங்கே பிறவி பெருங்கடலில் தத்தளிக்கின்றேன். பெருங்கடல்னு சொல்கிறார். ஏன் பெருங்கடல் அப்படின்னா, சாதாரண கடலில் மாட்டிக்கிட்டால் கூட சில சமயம் அலை அப்படியே அடிச்சிட்டு போய் ஒரு தீவுலேயோ ஒரு காட்டுலேயோ கரையில் ஒதுக்கி விட்டுருக்கும். ஆனால் இது ஒரு பெருங்கடலாக இருக்குது. பெருங்கடல் எப்படிப்பட்டதாக இருக்குது தெரியுமா? தடம் திரையால் எற்றுண்டு பற்று ஒன்று இன்றி. இது என்ன பண்ணுதுன்னா, துன்பம் என்னும் பேரலையை தொடர்ந்து வீசிக்கிட்டே இருக்குது. துன்பம் பேரலைன்னு ஏன் சொல்கிறார் அப்படின்னா, அலை நிற்கவே நிற்காது, தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். இப்படி மேலே எழும்பும், கீழே விழும், கீழே விழுந்து இன்னொன்று மேலே எழும்பும். அதே மாதிரி என்னுடைய பிறவி பெருங்கடலில் என்ன ஆகுது, ஒரு துன்பம் முடியுதுன்னு பார்த்தா இன்னொரு துன்பம் மேலே வருது. அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது. இப்படி ஒரு துன்பத்தில் நான் மாட்டிக்கிட்டனேன்னு எனக்கு ஏதாவது ஒரு ஆறுதல் கிடைக்காதா? ஏதாவது பற்று ஒன்று இன்றி, எதுவுமே பற்று இல்லைன்னு நினச்சி ஒரு பற்றை நான் பிடிச்சிக்கிறேன். அது என்ன பற்று? கனியை நேர் துவர்வாயார் என்னும் காலால். கொவ்வை பழம் மாதிரி சிவந்த இதழ்களை உடைய மங்கையர் என்னும் புயல் காற்றால் அப்படிங்கிறார். ஒரு அழகான பெண்கள்கிட்ட மாட்டிக்கிறேன், நான் மயக்கத்தில் மாட்டிக்கிறேன். திரும்பவும் துன்பம், ஆல்ரெடி ஒரு துன்பம் எனக்கு இருக்குது, பிறவிக்கடல். இதுலேருந்து நான் கரையில் சேரணும்னு நினச்சி அழகான பெண்கள்கிட்ட மாட்டிக்கிறேன். அப்புறம் என்ன நடக்குது? கலக்குண்டு காம வான் சுரவின் வாய்ப்பட்டு. அது அதோடு நின்றுடுமா? கொவ்வை இதழ் போல இருக்கின்ற சிவந்த பெண்களை காட்டி நான் மயங்கினால் அது அதோடு நிற்க போகிறது இல்லையே. அடுத்தது என்ன பண்ணும்? அது காம வான் சுரவின் வாய்ப்பட்டு, சுறா மீன் மாதிரி காமத்தில் மாட்டிக்கொள்கிறேன். என்னை சிற்றின்பம் என்னை மயக்குகிறது. சிற்றின்ப சேரு ஒரு கடலில் போய் நான் மாட்டிக்கிறேன். இது பிறவிங்கிற ஒரு பெரும் கடலில் இந்த மாதர்கள் அப்படிங்கிற காற்று வீசும் பொழுது நான் என்ன பண்ணுறேன்? காமங்கிற சுறா மீனோட வாயில் போய் மாட்டிக்கிறேன். இப்போ எனக்கு துன்பத்துள் துன்பத்துள் துன்பம். பெரும் கடல் ஒரு துன்பம், அலைகள் தொடர் துன்பம், அதில் சுறா மீன் ஒரு துன்பம், அது வாய்க்குள்ளே போய் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறார். இங்கே மகா வித்வான் தண்டபாணி சுவாமிகள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவர் என்ன பாம்பின் வாய் தேரை அப்படின்னு அப்பர் பெருமான் கூட இதை சொல்லியிருக்காருன்னு நமக்கு கோட் பண்ணுறார். இது பாம்பின் வாய் தேரை. பாம்பு வாயில் தேரை பூந்துக்கிட்டா என்ன ஆகும்? தேரையை பிடிச்சிக்கிட்டா அந்த தேரை அந்த பாம்பு முழுங்குற வரைக்கும் அதுக்கு அவ்வளோ கஷ்டம். முழுங்கிடுத்துன்னா அது சாப்பிட்ற போது உயிர் போயிட போகுது. ஆனால் அந்த தேரை வாய்க்குள்ளே இருக்கும் பொழுது அதுக்கு தெரியும், ஓஹோ நம்மளை பாம்பு பிடிச்சிடுச்சு, நம்மளை சாப்பிட போகுது அப்படிங்கிறது. அது அந்த தேரையை பொறுத்த வரைக்கும் அது பெரும் துன்பம். அப்படி தான் நாமெல்லாம் இந்த மனித பிறவியில் உழண்டுக்கிட்டு இருக்கோன்னு அப்பர் பெருமான் தம் பாடலில் பாடுகிறார்
அப்படின்னு ஐயா தண்டபாணி தேசிகர் நமக்கு இங்கே நினைவுபடுத்துகிறார். இப்போது இந்த தண்டபாணி தேசிகர் சொன்ன உடனே அதை படிக்கும்போது சீவக சிந்தாமணியில் ஒன்று வருதுன்றதை அவங்க கோட் பண்ணுறாங்க. அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மனிதனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது அப்படின்னா, ஒரு பெரிய கருடன், அந்த கருடன் தான் என்ன பண்ணுது, ஒரு நாகப்பாம்பை பிடிச்சி வாயில் முழுங்குது. அந்த நாகப்பாம்பு என்ன பண்ணுது, தன் வாயில் ஒரு தவளையை வச்சிருக்கு. அந்த தவளை தன்னுடைய வாயில் வண்டை வச்சிருக்கு. அந்த வண்டு தன் வாயில் மலரிலிருந்து எடுத்த தேனை வைத்திருக்கிறது. இப்போது பெரும் ஆபத்து இந்த வண்டுக்கு. அந்த வண்டு தவளை வாயில் மாட்டிருக்கு, தவளை பாம்பு வாயில் மாட்டிருக்கு, பாம்பு கருடன் கிட்ட இருக்குது. இவ்வளவு துன்பம் இருக்கும்பொழுது கூட அந்த வண்டு என்ன பண்ணுமா, நாக்கில் சொட்டு தேன் இருக்கே அப்படின்னு சுவைத்து சாப்பிடுமா. அவ்வளோ ஒரு அறியாமை கடலில் இருக்குது அப்படின்னு அந்த பாடலில் வருது. அது மாதிரி தான் மனித வாழ்க்கை. பெரிய துன்பத்தில் இருக்கிறோம், நிறைய சவால்கள் காத்திருக்கின்றன. ஆனால் இதையெல்லாம் தாண்டி காமம் அப்படிங்கிற ஒரு சிற்றின்பத்தை பற்றுக்கொண்டு நாம் என்ன பண்ணுறோம், அப்படி தேனை உறிஞ்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அந்த பாடலில் வருது. அதை தான் இங்கே சொல்கிறார் இவர். காமம் என்னும் வான் சுரவின் வாயை நான் மாட்டிக்கிட்டேன். ஏன் தெரியுமா, அது உயிரோடு சேர்ந்து உடலையும் உண்ணும், திரும்ப உயிர் போன பிறகும் வேறு ஒரு பிறவியில் நான் பிறந்து விடுவேன் அப்படின்னு ஒரு பயம் இருக்குது இவருக்கு. ஐயோ, நான் இப்படிப்பட்ட பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்கனே, தொடர்ந்து வருகிறதே துன்பங்கள்னு. அப்போ எனக்கு ஒன்று கிடச்சிது. என்ன தெரியுமா, 5 எழுத்தின் புனை பிடித்து இனி என்னே உய்யுமாறு நான் என்னதான் செய்வேன், எனக்கு வேறு வழியே இல்லையே, ஒரு வழியும் இல்லையேன்னு எண்ணி எண்ணி கிடந்தேன். அந்த நேரத்தில் தான் இந்த 5 எழுத்து வந்தது. பஞ்சாட்சரம் என்னை காத்தது. நான் என்ன பண்ணேன், அப்படியே பிடிச்சிக்கிட்டேன். அந்த புனை பிடித்து, இது நமக்கு வந்திருக்கு, கலன் கிடச்சிருக்கு, ஒரு மரக்கலம். அழகாக இப்போ ஒரு போட் வந்திருக்கு, அதை நான் பிடிச்சிக்கிறேன். அது என்ன போட் அப்படின்னா 5 எழுத்து. சிவாய நம சிவாய நம சிவாய நம என்று நான் அந்த மரக்கலத்தை இறுக பற்றி கொண்டு உன்னுடைய எழுத்தை, அந்த 5 எழுத்தை நான் ஜபிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்போ நீ என்ன பண்ண, முனைவனே புனை பிடித்து கிடக்கின்றேனே, நான் இங்கே ஒன்றும் வாழலை, ஐ எம் நாட் லிவிங், ஐ எம் ஜஸ்ட் எக்ஸிஸ்டிங். கிடக்கிறேன், அப்படியே ஒரு ஓரத்தில் கிடக்கிறேன். நான் அப்படி கடந்துக்கிட்டு ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கேன், உன்னுடைய 5 எழுத்தை நான் ஜபிச்சுக்கிட்டே இருக்கேன். முனைவனே, நீ எப்படிப்பட்டவன், கருணாகரன், முதல்வன், நீ இறைவன். நீ என்ன பண்ண, என்னை பாசங்கள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீக்கணும் அப்படிங்கிறத எனக்கு உணர்த்தின. எப்படி தெரியுமா உணர்த்தின, முனைவனே முதல் அந்தம் இல்லா மல்லல் கரை காட்டி. கவலைப்படாத, இங்கே முதலும் கிடையாது, முடிவும் கிடையாது, ஆதி அந்தம் இல்லா இறைவனே, நீ எனக்கு ஒரு கரையை காமிச்ச. அந்த கரை என்ன தெரியுமா, முக்தி என்னும் பெரும் கரை. அந்த முக்திக்கு தோற்றமும் இல்லை, முடிவும் இல்லை. அதனால தான் முதல் அந்தமில்லா மல்லல் கரை அப்படிங்கிறார். எந்த ஆதியும் அந்தமும் இல்லாத ஒரு கரை, அந்த முக்தி பெரும் பாக்கியம். அதை நீ எனக்கு காட்டினாய், கரை காட்டி ஆட்கொண்டாய். நீ என்ன ஆட்கொண்டாயே, உன்னுடைய கருணை எவ்வளோ பெருசு. ஏன் தெரியுமா, மூர்கனே இருக்கே, நான் ஒரு மூர்கன், நான் ஒரு முட்டாள், நான் அறிவே இல்லாத ஒரு அறிவிலி. அப்படிப்பட்டவனுக்கு நீ எவ்வளவு அழகாக ஆட்கொண்டா. எதன் மூலமாக, இந்த பஞ்சாட்சரத்தின் மூலமாக. நான் அழகாக சிவாய நம என்று சொன்னேன், அந்த மரக்கலத்தை இறுக்கி பிடிச்சிக்கிட்டேன். நீ அதுக்கு பதிலாக என்ன பண்ணிட்ட, திருவடி பேராகிய முக்தி இன்பத்தை, தோற்ற கேடுகள் இல்லாத வளமான பேரானந்த நிலையை எனக்கு அருளினாய். அப்படி நீ செஞ்ச அப்படின்னா நீ எவ்வளவு பெரும் கருணாகரன் அப்படின்னு தன் மனத்துக்கு சுட்டரித்து சொல்லுகிறார் மாணிக்கவாசக பெருந்தகை. நாமும் சிவாய நம என்று 5 எழுத்தை ஓதி இறைவனின் திருவடிகளை அடையலாம். திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம்.